ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆம், ரொம்ப நாள் ஆன மாரி ஃபீல் ஆகுது. பட் ஒன்றும் இல்லை, 5 டேஸ் தான் ஆயிருக்கு. எனக்கு தான் ஏதோ ரொம்ப நாள் மாதிரி தோணுது. சரி, நம்ம இப்போ வந்து இன்னைக்கு என்னோட டாபிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம டாபிக் குள்ள போலாம். நான் இப்பதான் கொஞ்சம் மாசம் முன்னாடி தான் கண்டுபிடிச்சேன். நம்மளோட இமோஷன்ஸ் இருக்குல்ல, இமோஷன்ஸ் இமோஷன்ஸ்க்கு வந்து எனர்ஜி இருக்கு. அது பெரிய கண்டுபிடிப்பு. அதை நம்ம மாத்திட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்ம நம்ம வந்து குட் திங்ஸ் மட்டும்தான், குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரைட் பீப்புள் மட்டும்தான் நம்ம லைஃப்ல வந்து அட்ராக்ட் பண்ணுவோம். நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கே? சரி, இன்னைக்கு நான் வந்து அதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஊருன்னு கிடையாது, நிறைய பேர் வந்து காமனா பண்ற ஒரு விஷயம் என்னன்னா புலம்புறது. நானுமே பண்ணியிருக்கேன். நானுமே நிறைய புலம்பியிருக்கேன். எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, லைஃப் பிடிக்கல, நான் ஏன் இப்படி இருக்கேன் பார்க்க, நான் அசிங்கமா இருக்கேன், நான் வந்து வெயிட் குறைக்கணும், நான் வந்து இப்படி ஆகணும், அப்படி, இது மாதிரி ஃபுல்லா நான் புலம்பிக்கிட்டே இருப்பேன். அது நிறைய பேர் பண்ணுவோம், கரெக்டா? அதே மாதிரி என்ன சொல்றது, இப்போ ஏதோ ஒரு வேலைக்கு நம்ம ட்ரை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ட்ரை பண்ணும்போது கூட அரை மனசா, சரி பார்ப்போம், கிடைக்குதா கிடைக்கலையா, கிடைக்காது, சும்மா போட்டு வைப்போம், அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரி பண்றது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கில்ட்டியா ஃபீல் பண்றது, உங்க பாஸ்ட் பத்தியோ இல்ல நீங்க ஏதோ முன்னாடி பண்ண ஏதோ தப்பு பத்தி கில்ட்டியா ஃபீல் பண்றது, இல்லைன்னா ஒருத்தவங்க மேல ஹேட்ரட் வைக்கிறது. ஆம், அதே மாதிரி வந்து அதான் உங்களையே நீங்க நெகட்டிவா பேசிக்கிறது, பொறாமைப்படுறது. அது மாதிரி இவன் மட்டும் நல்லா இருக்கான், இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கான், அந்த மாதிரி. இந்த மாதிரி சில விஷயங்கள், இதெல்லாம் வந்து தப்பு தானே? இது எப்படி கரெக்ட்? அதே மாதிரி வந்து இந்த ஓவர் திங்கிங் பண்றது, இந்த விஷயங்கள்லாம் யாரு தெரியுமா பண்ணுவா? லோ ஃப்ரீக்குவென்சில இருக்கிறவங்க தான் இப்படி பண்ணுவாங்க. பொறாமப்படு, நான் சொல்லியிருக்கேன்ல, இன்செக்யூரா ஃபீல் பண்ணிக்கிறது, இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணி கேவலமா ட்ரீட் பண்றது மற்றவங்கள. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சில தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க இருக்கும்போது நெகட்டிவான திங்ஸ் மட்டும் தான் அவங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்ணுவாங்க. மெயினா மெயினா என்னன்னா காசிப் பண்றது, மற்றவங்கள பத்தி கேவலமா பேசுறது பின்னாடி, இது எல்லாமே வந்துட்டு லோ ஃப்ரீக்வன்சில இருக்கவங்க தான் பண்ணுவாங்க. ஓகே. ஆனா இது நம்ம அப்படி இருக்கீங்கன்னா, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகுது, நெகட்டிவாக நீங்கள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, பட் எனக்கு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா, கண்டிப்பாக அதை நம்ம பண்ணிக்கலாம். இன்னைக்கே இப்போவே நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அது தேவையே கிடையாது. அதுக்காக தான் நான் என்ன சொல்லுவேன் எல்லா வீடியோலையுமே வந்து செல்ஃப் லவ், செல்ஃப் டெவலப்மெண்ட்னா என்ன, இதுதான் மெயின். உங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், உங்களை நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிக்கணும், உங்கள் ஒர்த் உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், அப்படியே நீங்களே வந்து, நீங்க இப்போ எப்படி இந்த திங்கிங்லாம் இருக்கு, இதெல்லாமே அப்படியே தானா மாறிடும், நீங்க மாறிடுவீங்க. இப்போ நான் சொன்னேன்ல இந்த மாதிரி கில்ட்டு, ஷேம், ஓவர் திங்கிங், காசிப்பிங், இதெல்லாம் பண்றது வந்து லோ ஃப்ரீக்குவென்சில இருக்கவங்க பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி ஹை ஃப்ரீக்குவென்சில இருக்கவங்களுக்கு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் மிடில் அப்படியே பொறுமையா ஒரு சேஞ்ச் வரும் அதுல. சரியா? சேஞ்ச் வரும்போது ஆப்டிமிசம், ரொம்ப என்ன சொல்றது, பாசிட்டிவா அவங்க திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க லைஃப்பை பத்தி. நம்ம வந்து எதுக்கும் கவலைப்படக்கூடாது, என்ன கஷ்டம் இருந்தாலும் எல்லாம் நல்லபடியா முடியும் முடியும், எல்லாமே நமக்கு நல்லதா தான் நடக்கும், இப்படிதான் வந்து பொறுமையா ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை மட்டும் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் லவ், செல்ஃப் ஒர்த், இதெல்லாம் வந்து நல்லா இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா தான் டெலிவரன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க தான் ஹை ஃப்ரீக்குவென்சில, அந்த வைப்ரேஷன்ல, அந்த எனர்ஜில அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புளெலாம் எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் விஷயம், நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு வந்துடும். இன்னொன்று, குட் பீப்புள் மட்டும்தான் அவங்க லைஃப்ல வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. இவங்க யாரை தேடியும் போக மாட்டாங்க, நல்லவங்க இவங்களை தேடி அட்ராக்ட் ஆகிட்டு அவங்க வருவாங்க.
அதே மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து ஐ எம் கிரேட்ஃபுல், எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து ஒரு நல்ல என்னை பத்தி யோசிச்சிங்கன்னா எனக்கு வந்து நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்கு. ஆம், எனக்கு வந்து டெய்லி வந்து நல்ல ஃபுட்டு கிடைக்குது, அதுக்கு நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். நான் டெய்லி காலையில் வந்து ஏந்திரிச்சிடுறேன், இல்லை இந்த மாதிரி அதுக்கு நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். கடவுள் வந்து எனக்குன்னு ஒரு பர்பஸ் வச்சிருக்காரு, அதுக்கு வந்து ஐ எம் கிரேட்ஃபுல். இது மாதிரி அந்த மாதிரி நம்ம ஆயிடுவோம். அதே மாதிரி நம்ம கிட்ட ரொம்ப கைண்டா இருக்க ஆரம்பிப்போம். நம்மள ப்ரையாரிட்டைஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து யாரு மேலேயுமே இந்த ஹேட்ரடு அதெல்லாம் வராது. அதே மாதிரி ஒருத்தவங்க உங்க லைஃப்பை விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேச்சுரலா சரி ஓகே ஐ ஃபர்கிவ் யூ அப்படின்னு ஃபர்கிவ் பண்ணிடுவோம். அது நேச்சுரலா நடக்கும். எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு. நானும் முன்னாடிலாம் இப்படி கிடையாது. எனக்கு வந்து யாராவது என்னை பிட்ரே பண்ணிட்டாங்க, என்னை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, ஏமாத்திட்டாங்கன்னா ரொம்ப கோவம் வரும். எப்படி அவன் இப்படி பண்ணலாம், எப்படி அது போலாம், அது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருப்பேன். இப்ப அந்த மாதிரி இல்லை. ஆனா இப்ப நான் அந்த சேஞ்சை கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? இதனாலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என்னோட லைஃப்ல வந்து ஆஹ் நல்ல நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இப்போ என் லைஃப்ல இருக்கு. குட் பீப்புள் மட்டும்தான் என் லைஃப்ல இருக்காங்க. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, அவ்வளோ க்ளோயிங்கா, அவ்வளோ ரேடியண்டா நீங்க வந்து தெரிய ஆரம்பிப்பீங்க, இருக்க ஆரம்பிப்பீங்க. பீப்புளே பார்த்து உன்கிட்ட ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுது, க்ளோயிங்கா இருக்க, ஹாப்பியா இருக்க, எப்படி இப்படிலாம் இருக்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு வந்து இப்போ நீங்க லைஃப்ல நம்ம பார்த்தோம்னா கஷ்டம் இல்லாம யாருமே கிடையாது, கரெக்டா? எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். நம்ம கோல் என்னன்னா கஷ்டத்தெல்லாம் வந்து தாண்டி தாண்டி வந்துடணும். ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது, அது கோல் கிடையாது. யாருக்காவது சின்ன விஷயம் ஏதாவது ஒண்ணு இருக்கும். நம்ம கோல் என்னன்னா இந்த குட்டி குட்டி கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு நடுவுல நம்ம எப்படி நம்மளை ஹாப்பியா வச்சுக்கிறோம் அதுலதான் இருக்கு. அது வந்து நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது ஃபைன், ஓரளவுக்கு ஓகே. பட் மெயின் என்னன்னா நம்மளை நம்ம தான் ஹாப்பியா வச்சுக்க முடியும் முழுசா. நம்மளை நம்ம தான் சந்தோஷப்படுத்திக்க முடியும். அதுக்கு தான் சொல்லுவாங்கல்ல செல்ஃப் லவ். அதை வந்து நம்ம பில்ட் பண்ணிக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளை பற்றி, நம்மளை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். நமக்கு என்னென்னலாம் பிடிக்கும், ஹாபீஸ், என்ன ஸ்கில்ஸ் கற்றுக்கலாம், எங்கேயாவது நம்ம வந்து எங்கே சாப்பிட போகலாம், எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதனால நீங்க உங்களை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்க வந்து ஹை ஃப்ரீக்குவன்சில வந்து அந்த வைப்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால நம்ம அந்த லெவலுக்கு போயிடணும். அதே மாதிரி இந்த என்ன சொல்றது, இந்த கில்ட்டு, ஷேம், இப்போ இப்போ என்னை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட பாஸ்ட்டை வந்து எனக்கு பிடிக்கல. நிறைய விஷயம், நிறைய பிளாக் மார்க் இருக்கு. அதே மாதிரி வந்து கிரிஞ்சா நிறைய நான் பண்ணிட்டேன் என்னோட டீனேஜ் இயர்ஸ்ல. ஒரு 20 வயசு வரைக்கும் வச்சுக்கோங்களேன், ஒரு 15 to 20 இயர்ஸ் வரைக்குமே நான் ரொம்ப கிரிஞ்சு, நிறைய மிஸ்டேக்ஸ் நிறைய நடந்துச்சு. அதுக்காக ஒரு 2 வருஷம் வந்து நான் என்னையவே வந்து திட்டிக்கிட்டு, இப்படி பண்ணிட்டியே, பாஸ்ட்ல இப்படி இருந்துட்டியே, இவ்வளோலாம் என்னைய சொல்லிட்டு இருந்தேன். ஒரு டைமுக்கு அப்புறம் நான் வந்து ப்ரேயர் பண்ணேன். நான் ஜீசஸ்ட ப்ரே பண்ணேன். நான் வந்து ஃபர்கிவ்னஸ் நான் பண்ணேன். என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்னால் முடியல அப்படின்னு நான் வந்து ப்ரேயர் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல நான் பார்த்தேன் என்ன சொல்யூஷன் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது, அதே மாதிரி நான் இந்த பைபிள் படிப்போம்ல, பைபிளில் நான் பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கடவுள் வந்து ஒன்ஸ் நீங்கள் பண்ண மிஸ்டேக்கை வந்து உங்களை மன்னிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணீங்களா பண்ணலையான்றத கூட அவர் யோசிக்க மாட்டாராம். நீங்கள் பண்ணலைன்ற மாதிரியே எடுத்துகிட்டு போயிடுவாராம். பட் நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் இருக்கணும். ஓகே, நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம வந்து சாரி கேட்டுட்டோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து ஃபர்கிவ்னஸ் கேட்குறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது, ரிப்பீட்டே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் வந்து நீங்கள் பெஸ்ட் வேர்ஷனாக உங்களை ஆக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். இந்த ஹேட்ரடு, ஜெலசி அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இங்கே இருந்ததே கிடையாது. அது இல்லாததே வந்து சூப்பர். அது வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் விஷயங்கள். ஸோ நீங்கள் இப்போ வந்து லோ ஃப்ரீக்குவென்சியில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் அதை வந்து பார்த்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலான்னு சொல்லி ஹை ஃப்ரீக்குவென்சிக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணுன்றதை பாருங்கள். அதே மாதிரி நான் இந்த சார்ட் இருக்குல்ல,
இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து பின்ட்ரெஸ்ட்டில் இருக்குது, கூகுள்லேயும் இருக்குது. ஃப்ரீக்வன்சி சார்ட்டுன்னு போட்டாலே வரும். அதனால நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வச்சு எப்படி நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு பாருங்கள். ஓகே, நான் இப்போ என்ன சொன்னேன்னா, அந்த பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அதுதானே நான் சொன்னேன். அதனால முன்னாடி நீங்கள் பண்ண தப்பை வந்து இப்போ கில்ட்டியாக ஃபீல் பண்ணி, நான் முன்னாடி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க. ஏன்னா பாஸ்ட்டை மாற்றவே முடியாது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத மட்டும் யோசிங்க. பாஸ்ட்டை மாற்ற முடியாது. அதை பற்றி தேவையில்லாமல் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்கு மேலே நம்ம லைஃப் எப்படி பெட்டர் ஆக்கலான்றதை மட்டும் நம்ம யோசிக்கலாம். ஓகே, ஏன்னா அந்த விஷயம் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு ஒரு ஏஜ் வரைக்கும். அந்த கஷ்டம் நீங்கள் படக்கூடாது, ஒர்த்தே கிடையாது. உங்கள் பாஸ்ட்டை வச்சு யாராவது உங்களை பேசுகிறாங்கன்னா முதல்ல அவங்க லைஃப்பை விட்டு தூக்கி போடுங்க. அந்த மாதிரி எனக்கு இஷ்யூஸ் வந்தது கிடையாது. அப்படி இல்லை, நானே தான் என்னைய வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டேன். இந்த மாதிரி இப்படி இருந்துட்டோமே அப்படி இருந்துட்டோமேன்னு. அது வந்து தேவையில்லை. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி இருக்க போறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அதனால பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் வச்சு உங்களே ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க, சரியா? ப்ளீஸ். ஓகே, அவ்வளோதான். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இப்போ வந்து 400 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் யோர் லவ் அண்ட் சப்போர்ட். இந்த மாதிரி எனக்கு இன்னும் வந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நானும் உங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறேன். எதுக்கும் வரி பண்ணாதீங்க. என்ன பிரச்சனை எதுனாலுமே பார்த்துக்கலாம், ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நம்ம பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகே, தேங்க்யூ.